சரி, இது இப்போ என்ன பண்ணணும், யாருக்கு பண்ணணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சுகர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் பரிசோதனை பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு பண்ண வேண்டிய மிக முக்கியமான பரிசோதனைகள் வெறும் வயிற்று சர்க்கரை, சாப்பிட்ட பிற்பாடு இருக்க சர்க்கரை, அதுக்கப்புறம் HbA1cன்னு சொல்லக்கூடிய 3 மாத சராசரி சர்க்கரை அளவு. நிறைய பேர் வெறும் வயிற்று சர்க்கரை மட்டும் பார்த்துக்கிறாங்களா, ரேண்டம் சுகர் மட்டும் பார்த்துட்டு 150 இருந்தது 160 இருந்தது நார்மலாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. இது ரொம்ப தவறான ஒரு கருத்து. எப்போயுமே சுகர் இருக்கா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த 3 டெஸ்ட்டுமே பண்ணணும். அதுலேயும் HbA1c 3 மாத சராசரி கண்டிப்பாக அவசியம். இந்த HbA1c 6க்கு கீழே வச்சுருக்கணும். 6.5க்கு மேலே போனால் உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த பரிசோதனைகள்லாம் பண்ணால் யார் பண்ணணும், எப்போ பண்ணணும்? கண்டிப்பாக 25 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே இந்த பரிசோதனை பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். பொதுவாக வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சுகர் இல்லாதவங்க, எந்த பிரச்சனை இல்லாதவங்க, சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் இதுக்குரிய பரிசோதனைகள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு எவ்வளோ செலவாகிட்டால் ஒரு 1000லேருந்து 1500 ஆகும். எதுக்குங்க தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் போய் செலவு பண்ணி நிற்கிற கண்டிஷனில் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் தலைவர் படம் ரிலீஸ் ஆனால் 350 ரூபா டிக்கெட் கொடுத்து போய் பார்க்குறோம். உள்ள பாப்கார்ன் 400 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சர்வசாதாரணமாக ஒருத்தர் ஒரு 500லேருந்து 600 ரூபா ஒரு டின்னர்னு போய் சாப்பிடும்போது மினிமம் ஒரு 500லேருந்து 600 ரூபாய்க்கு உணவு எடுத்துக்கிறாங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உங்கள் ஹெல்த்துக்காண்டி வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபா செலவழிக்கிறது எந்த விதத்தில் மோசமாக போச்சு? ஒன்று. ரெண்டாவது, இன்னும் நிறைய பேர் சொல்கிற இது என்னென்னா, நீங்கள் ஏதாவது செக் பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறது புரியுது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா இருக்குங்கிறத இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இல்லைன்னு சொன்னால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை பின்னாடி கொண்டு வரும். ஏன்னா ஆரம்பகட்ட சர்க்கரை கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். லெகசி எஃபெக்ட்னு ஒன்று இருக்குங்க. அதாவது 10 வருஷம் யார் தங்களோட சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பாதிப்புகள் வர்றது குறையுது அப்படிங்கிறது ஆய்வறிக்கை இருக்குது. அது என்ன ஆய்வறிக்கை, நான் நிஜமாகவே பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ பேர் எங்கிட்ட 40 வருஷம் 45 வருஷம் 35 வருஷம் சர்க்கரையோடு இருக்காங்க தெரியுமா? ஆனால் எந்த பாதிப்புகளும் கிடையாது. ஒரு அளவான மருந்து மாத்திரைகள் இருக்காங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க எல்லாருமே ரெகுலராக வாக்கிங் போயிடுவாங்க, டயட் ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதே போல் மாதம் இல்லைனா 3 மாதத்துக்கு ஒருக்காவது கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்க மருந்து மாத்திரைகளை சரியாக வச்சுக்குவாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் 10 வருஷம் அவங்களோட சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னா பின்னாடி பாதிப்புகள் ஏற்படுறத 90% நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.